முதலமைச்சர் விஜயின் கரூர் பயணம் அது அரசியலா அல்லது ஆறுதல் தெரிவிக்கும் பயணமா அல்லது இடைத்தேர்தல் பரப்புரையா என்ற பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. இந்த விவாதங்கள் தொடர்பாக அதிமுக புரட்சி அதிமுகவிலிருந்து இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள மூத்த அரசியல் தலைவர் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல அரசியல் விமர்சகர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் கோடங்கி ஆபிரகாம் இருவரும் இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று நாம் இந்த விவாத அரங்கிற்குள் செல்லலாம். முதலில் தாவேகாவின் மூத்த அரசியல் தலைவர், தற்போதுதான் இணைந்திருந்தாலும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் புகழேந்தியிடம் இப்போது கேட்கலாம். சார், இந்த கரூரில் அவர் அரசியல் பயணம் மேற்கொண்டு இன்று வாக்கு கேட்கும் அளவுக்கு அவர் முதல் கூட்டத்திலேயே சென்று விட்டார். இந்த கரூர் பயணம் இது ஒரு அரசியல் பயணமாக நினைக்கிறீங்களா அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த பயணமாக நினைக்கிறீங்களா? அந்த அரசு வேலை கூட பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியது. ஒட்டுமொத்தமாக இந்த நீங்கள் புதிதாக தாவேகாவில் இணைந்திருந்தாலும் பொதுவாக இந்த கருத்தை கூறுங்கள் புகழேந்தி சார். குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. முதலமைச்சரான பின்னால் அவர்கள் முதல் முறையாக கரூர் செல்கிறார். உங்களுக்கு தெரியும், 41 பேர் இறந்தது, அந்த கதையெல்லாம் தெரியும். அதற்கு பின்னாடி அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்தார். ஏற்கனவே இப்பொழுதும் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அது அங்கே போய் அவர் தேர்தல் நான் பாக்குறேன். இப்போ கொஞ்ச நேரமா அவர் பேசி முடிச்ச பின்னாடிலாம் பாத்தீங்கன்னா அவரது கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அவர் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போனார். என்ன தப்புன்னு இருக்கு? பை எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு பின்னாடி உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. எங்க ட்ரிப்புங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருப்பி எப்ப வராது, 2 மாசமா 3 மாசமா we cannot say. அதனால அங்க போய் கேட்கறதுல எந்த தவறுமே கிடையாது. மீண்டும் நிரந்தரமான வெற்றியை தேடி கொடுங்கன்னு கேட்டார். இத பண்பாடு மிக்க ஒரு அரசியல் தலைவர் எந்த இடத்துக்கு போனாலும் கேட்க வேண்டியதுதான். அதுல எந்த குறையும் நீங்கள் கண்டுபிடித்து விட முடியாது. இதில் தேர்தல் களமும் இல்லை, இது தேர்தல் களம் ஆகாது இது. ஆகவே இங்கே நீங்கள் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த வெற்றியை கொடுத்தீர்கள், நிரந்தரமான வெற்றியை கொடுங்கள், இது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று தமிழகத்தை ஆளுகின்ற மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கேட்டதிலே எந்த தவறும் இல்லை. எல்லாவற்றையும் சுட்டி காட்டினார். ஜாதி அறவே ஒழிக்கப்பட்டது என்றார். உங்களுக்கு தெரியுமா யார் கேண்டிடேட்னு? தெரியாது. கேண்டிடேட் பழக்கமா இல்ல. அவர் அங்கே ரசிகர் மன்றத்தில் 30 ஆண்டு காலமாக மாண்புமிகு அமைச்சர், அந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொன்னது போல இப்படியே 30 ஆண்டு காலமாக இந்த ரசிகர் மன்றமாக வந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்வு, அவர்களுக்கு ஒரு அரசியலிலே கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம், அதை தேடி கொடுத்தார்கள். அப்பதான் அவங்க யாருன்னு தெரியாது. யாரும் தெரியாத ஒருவர் என்ன ஜாதின்னு சொல்ல முடியும்? நீங்களும் நாங்களும் சொல்லும் பார்ப்போம், சொல்ல முடியாது. ஆகவே மதம்னு சொல்லி நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. மதுரையில திருப்பரங்குன்ற இடம், அந்த இடத்துல தாவேகா வெற்றி, அந்த இடத்தை வைத்து அரசியல் நாடகம் செய்ய பிஜேபி முயன்றதையும் நீங்கள் அறிவீர்கள். அங்க போய் ஜெயிக்க முடியல, தோத்துட்டாங்க. பக்கத்திலே இன்னொரு முஸ்லீம் நண்பர் அடுத்த தொகுதியில் ஜெயிச்சு வர்றார். இந்த மாதிரி புரட்சிகள், மதம் ஒழிக்கப்படுகிறது, ஜாதி ஒழிக்கப்படுகிறது. அதற்கு பின்னால இன்றைய தினம் கரூரிலே பேசிய மாண்புமிகு முதல்வர், ஒரு பைசா இல்லாம தேர்தலை சந்தித்தோம், வாக்குகளுக்கு பணம் கொடுக்கவில்லை. ஒரு வழியா இந்த வாக்குகளுக்கு பணம் கொடுக்கின்ற அரசியல் ஒரு வழியாக ஒழித்து கட்டப்பட்டது என்பதுதான் உண்மை. அதை இன்னைக்கு அவர் கோடிட்டு சொன்னார். பல விஷயங்களை அங்கே அவர் முன்வைத்தார். இப்போ புகழேந்தி சார், விமர்சனமா வைக்கப்படுவது என்னன்னா, அதாவது ஒரு 200 இந்த கரூர்ல ஒரு 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு 285 நாட்களுக்கு பிறகு அங்கு முதலமைச்சர் விஜய் செல்கிறார். அவர்களுக்கு அரசு வேலை, இந்த உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவதும் இப்போது நீதிமன்றத்தால் அது தற்காலிக அரசு பணியாக வழங்க வேண்டும், இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது ஒரு சரியான நடவடிக்கை பார்க்குறீங்களா, அந்த அரசு பணி வழங்குவது? மொழி போராட்டத்தில் இறந்தவர்களை, தமிழ் மொழி போராட்டத்தில் இறந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் எப்பொழுதுமே தலை வணங்குகிறோம், வீர வணக்கங்களை செலுத்துகிறோம். அங்கே இறந்தவர்கள் கூட தளபதி தளபதி என்று கத்திக்கொண்டு நீங்க கண்ணுல தண்ணி வர மாதிரி சொன்னார். மொழி போராட்டமும் இந்த இறப்பு சம்பவமும் ஒன்னா சார்? மொழி போராட்டம் அப்படி நான் சொல்ல வரல. நோ சாரி. நீங்க திட்டமிட்ட சதி என்பதைத்தான் முதல்வர் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் போராடி சாகிறது என்பது பெரிய சரித்திர வரலாறு.
65 நடந்த விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், அவரும் தமிழை தான் உச்சரித்தார். இங்கே இந்த சதி திட்டத்திற்கு ஆளாகி இறந்து போனார்களே, ம். அவர்களும் தமிழைத்தான் உச்சரித்தார்கள். ம். பார்க்க வந்த கொடுமைக்கு செத்து போவாங்களா சார்? ம். செருப்பு எங்க இருந்து வரும்? நான் தெரியாம கேட்கிறேன். இன்னைக்கு அவர் பேச மறந்துட்டாரு. ம். ம். செருப்பு வீசப்படுகிறது. ம். அங்க வந்து போலீஸ் வந்து சரியான தகவலை கொடுக்கல. ம். கொடுத்த இடத்துல நாங்க கேன்சல் பண்ணிட்டோம்ன்றாரு. அததான் நாமக்கல், கரூர்ல நீங்க போலீஸ் சொன்ன உடனே அலர்ட்டையும் நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். ஆனா இங்க வரோம். இங்க வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அழகா கூட்டு வந்து உள்ளார மாட்டி விட்டான்றாரு. அதை நம்பிதானே ஆகணும். அங்க 2 இடத்துல நடக்காது, இங்க நடக்குது இல்ல, எப்படி நடக்கும்? ம். அதனால ஒரு நேரம் கடந்து தாமதமாக வந்தால் கூட்டம் குறையும். ம். கூட்டமே குறையாமல் இருந்தது விடிய விடிய என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு, அதற்கு பின்னால் தளபதி விஜய் அவர்களுக்கு, இந்த முதல்வருக்கு கூட்டம் இருந்தது, இன்றைய முதல்வருக்கு. ம். ஆனா எங்கே இந்த சதி உருவாக்கப்பட்டது? ம். இது எங்க? கரூர்ல அந்த பர்டிகுலர் இடத்துல நடக்குது. ஆகவே எல்லா விஷயங்களும் தெரிந்த வல்லவன், அங்கே ஒரு வல்லவர் இருக்கிறார் என்பது நாடறியும். ஊழலுக்கு மாத்திரமல்ல, எல்லா வேலைகளும் செய்வார். அதனாலதான் ஓட 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 ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல நிக்க முடியல அவராலன்றாரு. செய்த செயல் அவரை பின்தொடர்த்துகிறது என்பது தானே உண்மை. சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே எப்படி அக்கா, தங்கை, அவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகள் இப்படி எல்லாம் இழந்து இருக்கிறேன். ஆகவே அவர்களுக்கு வேலை போட்டு கொடுப்பதிலே தவறில்லை. ஆனால் அதிலே தலையிட்ட நீதிமன்றமும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதாவது என்ன சொல்றது, வேலை வாய்ப்பு திட்டங்கள் என்பது தலைவர் கொண்டு வந்த சட்டம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து இம்பாசிபிள். நீங்க ஒருத்தர நேர வேலைக்கு எடுக்க முடியாது, காரணம் வேணும். ஆகவே இந்த காரணத்தை அரசு சொல்ல வேண்டும். ஆகவே இறுதி தீர்ப்பிலே அதை வைத்துக் கொள்ளலாம். இது இன்டரிம் உத்தரவாக இருக்கட்டும் என்று கோர்ட்டு சொல்வதும் நான் தவறாக சொல்ல வரவில்லை. ஆகவே அவர் தவறு இல்லைங்கிறீங்க. வேலைவாய்ப்பு கொடுத்ததில்ல. ஓகே, வேலைவாய்ப்பு கொடுத்தது தவறான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை.